பென்சினாய்டு காம்பவுண்ட். பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது குறித்தும், நான் பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்றத குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு பிக்சரில் தெரியும். பென்சின் ரிங் இருக்குது, ஐ மீன் C6 கார்பன் இருக்குது. ஆல்சோ ஹைட்ரஜனும் 6 இருக்குது. ஸோ C6H6 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ C6H6 இருக்குது. ஸோ பென்சின் ரிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இந்த ரிங் ஹாவ் பை எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக டீலோக்கலைசேஷன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற டபுள் பாண்டோடு இருக்கிற கார்பன் வித் ஹைட்ரஜன், ஐ மீன் கார்பனும் ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரிங் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருந்திருக்காங்க. ஸோ பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்றத நம்ம அதனுடைய டைப்ஸ், அதனுடைய கேரக்டரைசேஷன்லாம் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பென்சினாய்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது C6H6 வித் டீலோக்கலைஸ்ட் ரெசனன்ஸ், ஐ மீன் பை எலக்ட்ரானோட இருக்கும். வாட் இஸ் பென்சினாய்டு காம்பவுண்ட்? Benzenite compound contain one or more benzene ring with delocalized an electron satisfying Haeckel rules 4n plus 2 pi electrons. அதாவது வாட் இஸ் பென்சினாய்டு அப்படின்னு சொன்னால், அது பென்சினாய்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒபே ஹக்கிள்ஸ் ரூல்ஸ். அது நமக்கு ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் தெரியும், 4n plus 2 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த ரூலுக்கு அது ஒபே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது பென்சினாய்டு. இன்னொரு விஷயம், இந்த பென்சினாய்டு அப்போ அந்த ரூலுக்கு ஒபே பண்ணுதுனாலே அதில் என்ன அப்படின்னு சொன்னால் டீலோக்கலைஸ்ட் பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆர் மோர் பென்சின் ரிங் இருக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பென்சின், டொலின், நாப்தலின், ஆந்திரசின். ஸோ இது எல்லாமே பென்சினாய்டு. ஏன் இது பென்சினாய்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் 4n plus 2 பை எலக்ட்ரான் இந்த ரூலுக்கு ஒபே பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஒன் ஆர் மோர் ரிங்ஸ் இருக்கலாம், இதில் டீலோக்கலைஸ்ட் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது பேர் பென்சினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பென்சினாய்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சின், டொலின், நாப்தலின், ஆந்திர. ஜென்ரேஷன் பென்சினாய்டு காம்பவுண்ட், ஐ மீன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அது எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ஒரு பென்சினாய்டு காம்பவுண்டை நம்ம எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃப்ரம் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்லேருந்து நம்ம ஒரு பென்சினாய்டு காம்பவுண்டை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அலிஃபேட்டிக்லேருந்து பென்சினாய்டு காம்பவுண்டை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அரோமேட்டிசேஷன். அதாவது ஒரு அலிஃபேட்டிக்கை நம்ம அரோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக பாருங்கள், ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்டை நம்ம அரோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறது அரோமேட்டிசேஷன். ஒரு அலிஃபேட்டிக்லேருந்து நம்ம ஈஸியாக ஒரு பென்சினாய்டு காம்பவுண்டை நம்ம ரெடி பண்ணலாம். அல்கீன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், குரோமியம், Cr2O3 இதை நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டு கிவ் பென்சினாய்டு காம்பவுண்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸேன், ஐ மீன் எக்ஸேன்லேருந்து பென்சின் நம்ம ஃபார்ம் பண்ணலாம், ப்ளஸ் பை ப்ராடக்டாக நமக்கு H2 கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸேனை நம்ம பென்சின் ப்ளஸ் H2, ஐ மீன் எக்ஸேன் அப்படின்றது அல்கேன்ஸ் இல்லை அல்கீன்ஸ், கேட்டலிஸ்டாக பிளாட்டினம், Cr2O3 நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான செகண்ட் ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய பென்சினாய்டு காம்பவுண்டினுடைய செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஃபீனால்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக பென்சினாய்டு காம்பவுண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ ஃபீனால்ஸை வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம இன்செர்ட் பண்ணுறதால டு கிவ் பென்சின் யூஸிங் ஜிங்க் டஸ்ட், அதாவது ஒரு ஃபீனாலை ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃபீனால்லேருந்து நம்மளுடைய பென்சினாய்டு காம்பவுண்டை ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டயசோனியம் சால்ட், அதாவது அந்த டைசோனியம் சால்ட்லேருந்து நமக்கு தேவையான பென்சினாய்டை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ பென்சின் டயசோனியம் குளோரைடு, இந்த குளோரைடை ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு இன்செர்ட் பண்ணி நமக்கு பென்சின் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸின் மூலிமா நமக்கு ஃபீனால்ஸ் அண்ட் டயசோனியம் சால்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் ரிடக்ஷன் ப்ராசஸ் பண்ணி நமக்கு டு கிவ் பென்சினாய்டு காம்பவுண்ட். அப்போ பென்சினாய்டு காம்பவுண்டை நமக்கு ஃபீனால்லேருந்தும் டயசோனியம் காம்பவுண்ட் அந்த சால்ட்டிலிருந்து நமக்கு கிடைக்கும். எப்படின்னா நமக்கு
ரிடக்ஷன்ஸ். ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலிமா நமக்கு தேவையான பென்சீனை நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஃபீனால், தேர்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் டயசோனியம் சால்ட். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பென்சினைட் காம்பவுண்டுடைய நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு தேவையான பென்சினைட் காம்பவுண்டை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு அல்கலேஷன், செகண்ட் வந்து அசைலேஷன். ஸோ அல்கலேஷன், அசைலேஷன் இந்த ரெண்டுமே ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான். அல்கலேஷன் மூலிமாவும் அசைலேஷன் மூலிமாவும் நம்ம பென்சினைட் காம்பவுண்டை ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்கைலேஷன் அப்படின்னு சொன்னால் பென்சின் ரிங்கிலிருந்து நமக்கு தேவையான அல்கைல் பென்சினை அல்கைலேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அசைலேஷனில் பென்சின் ரிங்கு, சேம் பென்சின் ரிங்கிலேருந்து நமக்கு தேவையான அரைல் கீட்டோன். ஸோ அரைல் கீட்டோனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பென்சின், அடுத்ததும் பென்சின் தான். இந்த பென்சின்லேருந்து நமக்கு தேவையான அல்கைல் பென்சினும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பென்சின் ரிங்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அசைலேஷன். ஸோ அசைலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரைல் கீட்டோனை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு லாஸ்ட் ப்ரிப்பரேஷன், ஐ திங்க் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் நினைக்கிறேன், ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் மூலிமா நம்ம இந்த பென்சினாய்ட் காம்பவுண்டை அல்கலேஷன் அசைலேஷன் ப்ராசஸ். ரியாக்ஷன் ஆஃப் பென்சினாய்ட் காம்பவுண்ட், அதாவது ஒரு பென்சினாய்ட் காம்பவுண்ட் என்னென்ன ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகும், அந்த மாதிரி இன்வால்வ் ஆகும்போது அந்த ரியாக்ஷனில் நமக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்ஷன் ஆஃப் பென்சினைட் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பென்சினைட் காம்பவுண்ட் வந்து இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் ப்ராசஸில் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நைட்ரேஷனில் நம்ம நடக்கும். ஸோ பென்சின் அது கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிடோ சல்ஃபூரிக் ஆசிடோ அது இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டு கிவ் நைட்ரோ பென்சின். ஸோ பென்சினோட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி டு கிவ் நைட்ரோ பென்சின். ஸோ நைட்ரேஷன் ப்ராசஸில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த, அதாவது பென்சினைட் காம்பவுண்டுடைய ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பென்சினைட் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் நைட்ரேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நமக்கு நைட்ரோ பென்சின் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பென்சினைட் காம்பவுண்டுடைய அடுத்த ரியாக்ஷன் சல்ஃபனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன்ஸ். ஸோ சல்ஃபனேஷன் ப்ராசஸில் நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பென்சின் H2SO4 இல்லை SO3 இது ரெண்டுத்தையும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பென்சின் சல்ஃபோனோயிக் ஆசிட். ஸோ பென்சின் வந்து சல்ஃபோனோயிக் ஆசிடாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஹாலஜனேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குளோரைடோ இல்லை பெரிக்ளோரைடோ, ஸோ இதை வந்து நீங்கள் பென்சினோட ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குளோரோபென்சின் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பென்சினாய்ட் காம்பவுண்டோட சல்ஃபனேஷன் ப்ராசஸும் நடக்கும், ஹாலஜினேஷன் ப்ராசஸும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சினைட் காம்பவுண்ட் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதாவது பென்சினோட நீங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் அந்த காம்பவுண்ட் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் பென்சின் சல்ஃபனோயிக் ஆசிடும், ஒரு பென்சின் ரிங்கோட ஃபெர்ரிக்ளோரைடு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குளோரோபென்சின் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஹாலஜனேஷன், ஐ மீன் குளோரினேஷன், சல்ஃபனேஷனும் நடக்கும், குளோரினேஷன், புரோமினேஷன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹாலஜன் குரூப். அப்போ ஈஸியாக வந்து நமக்கு சல்ஃபனேஷனும் ஹாலஜனேஷன் ப்ராசஸில் நமக்கு பென்சினைட் காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லேயும் இன்வால்வ் ஆகும். ஸோ அதாவது டொலுவின் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டொலுவின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகி டு கிவ் பென்சாயிக் ஆசிட். ஸோ என்னென்ன ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லேயும் நம்ம பென்சினைட் காம்பவுண்ட் இன்வால்வ் ஆகும். சைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி டொலுவின் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டு கிவ் பென்சாயிக் ஆசிட். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பென்சினைட் காம்பவுண்ட் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், அதனுடைய என்னென்ன ரியாக்ஷன்றதில். அடிஷ்னல் ரியாக்ஷன்லேயும் நம்முடைய பென்சினைட் காம்பவுண்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ பென்சினோட ஹைட்ரஜனை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டு கிவ் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெயின் ஆஃப் ஹைட்ரஜன் இட் இஸ் கால்ட்
அடிஷ்னல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்னென்னா அடிஷனாக நம்ம வந்து பென்சீனோட அடிஷனாக வந்து நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் இதுக்குன்னா பென்சினைட் காம்பவுண்டுக்கு. ஏன்னா எலிமினேஷன் பண்ணாமல் ஒரு பென்சின் ரிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பென்சின் இருக்கும்போது அது கூட நம்ம 3H2 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிறது நான் பென்சினைட் காம்பவுண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பென்சினைட் காம்பவுண்ட். வாட் இஸ் பென்சினைட் காம்பவுண்ட், அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் அதனுடைய ரியாக்ஷனை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் பென்சினைட் காம்பவுண்ட், அதாவது பென்சினைட் இல்லாத நான் பென்சினைட் காம்பவுண்ட். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சரில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கார்பன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கார்பன் C+ கார்போகேட்டியன் sp2 ஹைபிரிடேஷனில் இருக்குது. இந்த ட்ரிபிளியம் அயான் அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். 6 pi எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் 6 pi எலக்ட்ரான் இருக்குது. பட் ஆனால் கார்பனுடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7ஆக இருக்குது. இது நான் பென்சினைட் காம்பவுண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாட் இஸ் நான் பென்சினைட் காம்பவுண்ட் இஸ் ஏ அரோமேட்டிக். இது அரோமேட்டிக்னுடைய கேரக்டர் இருக்கும், ஆனால் இதில் பென்சின் ரிங்காக இருக்காது. பாருங்கள், இது அரோமேட்டிக் தான், பட் ஆனால் இது பென்சின் ரிங் கிடையாது. இதெல்லாம் தாண்டியும் இது அக்குல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி அரோமேட்டிக்னுடைய ஸ்டெபிலிட்டி இது காட்டும். அப்போ வாட் இஸ் நான் பென்சினைட் காம்பவுண்ட் இஸ் ஏ அரோமேட்டிக், நோ ரிங் ஸ்ட்ரக்சர், still follow Huckel's rules and show aromatic stability. So Huckel's rules ஃபாலோ பண்ணி அரோமேட்டிக்னுடைய ஸ்டெபிலிட்டியை காட்டும், அரோமேட்டிக் கேரக்டராக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சர். ஃபைனலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பென்சினைட் அண்ட் நான் பென்சினைட். பென்சினைட் மீன் பென்சின் பேஸ்டாக அரோமேட்டிக் சிஸ்டமாக இருக்கும், மெயின்லி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஆனால் நான் பென்சினைட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரோமேட்டிக் வித்தவுட் பென்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவர்ஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஃபாலோ ஹக்குல்ஸ் ரூல்ஸ் பட் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹக்குல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்காது. அப்போ ஹக்குல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்காது. இதுதான்